நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவர் மகாதேவன் பிள்ளையின் நூற்றாண்டு பிறந்த நாள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 80ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவர்களது உருவப்படங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவொற்றியூரில் அதிமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் கையேடுகளை மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி வழங்கினார். உடன் முன்னாள் MLA குப்பன் உள்ளார். கிருஷ்ணகிரியில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு ரூபாய் 2.69 லட்சம் மதிப்பில் செயற்கை கால்களை கலெக்டர் தினேஷ்குமார் வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அலாரம் ஒலித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் பீதி அடைந்தனர். அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்களை போலீசார் பத்திரமாக வெளியேற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் வரகூர் வெங்கடேச பெருமாள் கோவிலில் அதிகாலை வரை உரியடி திருவிழா நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் விலையில்லா நிலவரைப்பட நூல் வழங்கும் விழா தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா நிலவரைப்பட நூல் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் தலைமையில் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் சாந்தி வழங்கினார். சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நிறைவடைந்த நிலையில் உண்டியல்களில் இருந்த காணிக்கைகள் எண்ணப்பட்டன. மதுரையில் நடந்த மாநில பூப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்று கோப்பையை வென்ற மதுரை சிறுமியர் அணி. திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேடால் பச்சையம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ அழைப்பு. வலங்கிமானில் முதலமைச்சரின் தாயுமானவ திட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு அளித்துள்ளனர். வலங்கிமான் அருகே உள்ள ஆவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு. திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான ஆண் அழகன் போட்டி நடந்தது. கோவை மாவட்டம் சாடிவயல் அருகே நல்லூர் வயல் மற்றும் ஆலந்துறை புதூர் சங்கமம் கலைக்குழுவின் 105வது அரங்கேற்ற விழா நல்லூர் வயல் பகுதியில் நடந்தது. வண்டலூர் காவல்துறை பயிற்சியகத்தில் 190 துணை மாநில வரி அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாமை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுதந்திர தினத்தை ஒட்டி 3 நாள் தொடர் விடுமுறையில் கன்னியாகுமரியில் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படகு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு பணியை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு செய்தார். மதுரையில் விநாயகர் சதுர்த்திக்காக மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரித்த பஞ்சகவ்ய விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.